ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவான் வந்து பாருங்க 21/8/2025 விடியற் காலையில 1:08 வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார். அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்யதான் போறாரு. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க கடகத்துல உட்கார்ந்து இருக்க சுக்கிரன் பாக்கிய சுக்கிரனா வரா. அதாவது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்றது கடக வீடு. பாக்கிய சுக்கிரனா வர போறவன் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம். இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா விதத்திலயும் ஒரு லக்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில சுக்கிர பகவான் இருக்க போறான் அப்படின்றது அர்த்தம். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல சுக்கிர பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 12, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே வந்து டாம் அண்ட் ஜெரியா தான் இருக்கும். அப்படின்னா அதுல கொஞ்சம் மாற்றம், லவ் பேர்ட்ஸ் ஆயிடுமோ, நோ நாட் லைக் தட். அதுல கொஞ்சம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் தான், கவலைப்பட வேண்டியது இல்லை. நிறைய பேருக்கு வந்து பாருங்க புதுசா லவ் வரும். ரொம்ப இளம் வயசு பசங்களுக்கு எல்லாம், இப்ப இளம் வயசு பசங்களுக்கு தானே லவ் வருது. 50 வயசுல கூட லவ் வருது. அது நம்ம வந்து தப்பு நியாயம் அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் பியாண்ட் தட் நிறைய பேருக்கு விருச்சிகம் லவ் வரும், ஒரு க்ரஷ் வரும், ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் டூர் போகணும், நான் நல்லா வந்து பாருங்க ஒரு கோவா போகணும், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் போகணும், நல்லா வந்து நல்ல அழகா நீட்டா 4 புடவை வாங்கணும், காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும், ஒரு பேஷன் ஜுவல்லரிஸ் வாங்கணும், இதெல்லாம் நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கான பர்ஃபெக்ட் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, சுக்கிரன் வந்து பாக்கிய சுக்கிரனா இருக்கா. மீதி பிளானட்டரி பொசிஷன்ஸ்ல இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல சாதகமா இருக்கு. அதே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. பொதுவா 10ஆம் பாவத்துல வந்து பாருங்க சூரியனும் கேதுவும் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது இந்த சுக்கிரப்பயிற்சி கொஞ்சம் ஆரம்பிச்ச பின்னாடி புதன் வந்து எங்க இணையிறாரு. சுக்கிரப்பயிற்சி முடியிற காலம் வரைக்கும் அந்த புதன் அந்த காம்பினேஷன்லயே இருக்காரு. அப்ப தொழில் ஸ்தானத்துல சூரியன் கேது புதன் தொழில ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப ஆளுமையா, ரொம்ப திறம்பட ஒரு ஆக்கப்பூர்வமா செஞ்சு தொழில வந்து பாருங்க நான் ஃபாரின் லெவலுக்கு கொண்டு போவேன், வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யற அளவுக்கு நான் கொண்டு போவேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த பிளானட்ஸ் ஏற்படுத்துவாங்க. லாபஸ்தானத்துல செவ்வாய். நான் வந்து பாருங்க என் ஆஃபீஸ்க்காக ஒரு இடம் வாங்குறேன். என்னோட ஆஃபீஸ் சின்ன இடத்துல இருக்கு, ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஷிஃப்ட் பண்றேன், என்னோட ஆஃபீஸை எக்ஸ்டெண்ட் பண்றேன், எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க 4ஆம் பாவம் ராகு, சுக தாயார் ஸ்தானத்துல ராகு வச்சே கம்ஃபர்ட் எல்லாம் அதிகரிக்கும். ஆனா அம்மாக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருமே, அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வருமே, இப்படி எல்லாம் நம்ம பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு. குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் ஏறக்குறைய இந்த ஒரு வருஷம் குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப நம்ம பெருசா வந்து ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பெருசா யோசிக்காதீங்க, நற்பலன்களை மட்டுமே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்துல சனி. சனி பஞ்சம சனியா வந்திருக்காரு, உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்க போறார் அப்படின்னு நீங்க கூட சொன்னீங்களே மேடம். ஆமாங்க, நான் கூட சொன்னேன். இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு கேட்க கூடாது. காரணம் என்னன்னா சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ், த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் அகெயின் ஐம் கோயிங் டு ரன் அப்படின்ற மாதிரி சனி பகவான் ஓட ஆரம்பிப்பார், நிறைய நல்லது செய்ய போறார். ஆனா வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு செய்வார். என்ன அப்படின்னா ஈஸ் த லார்ட் ஆஃப் 3 and 4. அவர் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என் தம்பி தங்கச்சி குறிச்சு இவ்வளோ ஆசைகள் இருக்கு, எனக்கு எங்க அம்மாவை குறிச்சு இவ்வளோ ஆசைகள் இருக்கு, என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறிச்சு இவ்வளோ ஆசைகள் இருக்கு, அதுல 1 2 ஆசைகளாவது சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். 8ல குரு மேடம், அஷ்டமத்து குரு மேடம். அஷ்டமத்து குரு காம்ப்ளிகேஷன் தானே, உண்மையாவே காம்ப்ளிகேஷன் தான். எந்தெந்த விதத்துல காம்ப்ளிகேஷன்? தேவையில்லாத அவப்பே, நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை, ஒரு சிலருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரி வரும். ஒரு அவப்பேரு, அவ சொல்லு, சேராத தேவையில்லாத நட்பு, அதனால ஒரு கெட்ட பெயர், செய்யாத தப்புக்கு தண்டனை, உடல் சார்ந்த உபாதைகள், இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குரு அஷ்டமத்துல இருந்தாலும் சுக்கிரன் இப்ப பாக்கிய சுக்கிரனா இருக்காருல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் வெப்பர், அதாவது ஒரு வலை போடுவார் சுக்கிரன், அந்த வலையை தூக்கி விட்டுருவார். இவர் வலை போடுவார், இவர் தூக்கி விடுவார், இவர் வலையை போடுவார், இவர் தூக்கி விடுவார். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல இருக்க வரைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ். அப்ப நம்ம பெருசா
ஒன்னும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பாக்கிய சுக்கிரன் அளவிடாத பாக்கியங்களை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள். இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவு எடுக்கணுங்க, இல்லைன்னா எங்க சொந்த ஜாதகத்தை நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.